உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். அப்போதுதான் தெரிந்தது என்னுடைய ஆசைகளுக்கும் என்னுடைய ஆயுள்கால ஜாதகத்திற்கும் தொடர்பு உண்டு. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருந்தால் தான் நடக்கும். என் ஜாதகத்தில் யோகம் இருக்கிறதுனால நான் சொல்கிறது 100க்கு 100 நடக்குதுன்னா அவை எல்லாமே உங்களுக்கு அந்த மாதம் ஓட்டுறதுக்கான பணம் வரலாம், இல்லை அந்த மாதம் ஏதாவது டைவர்ஸ் வரலாம், இல்லை அந்த மாதம் ஏதாவது மனைவி உங்களை விட்டு பிரியலாம், இல்லை விபத்து வரலாம். இதுவா முக்கியம்? உங்கள் ஜாதகத்தில் எந்த கோள் ஆக்கப்பூர்வமான பலத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் என்னுடைய கூகுள் மீட் கிளாஸில் சேர்ந்து பயிற்சி எடுக்கணும். இன்னொன்று, காசு பணத்துக்காக கோயிலுக்கு போகவே கூடாது. காசு பணத்துக்கு மேலே ஒரு இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகத்தான் கோயிலுக்கு போகணும். காசு பணத்துக்கு மேலே ஒரு இன்பத்துக்காக தான் தெய்வத்தை வாழணும். கடவுள் உங்களுக்கு காசு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அவருன்னு MBA ஃபைனான்ஸு மார்க்கெட்டிங்கை படிச்சுட்டு உட்காந்துருக்காருங்க. கடவுளுக்கு MBA ஃபைனான்ஸ் தெரியுமா, மார்க்கெட்டிங் தெரியுமா? ஒரு கமெண்ட்டு போடுறாங்கன்னா கூட சும்மா கிடையாது. அந்த கமெண்ட்டுக்கு இப்போ நான் கடவுளை விட மேலானவன்ற கமெண்ட்டை வாங்கினேன்னா என் வாயிலிருந்து வந்த விளக்கங்களுக்காக கொடுக்கப்பட்ட கமெண்ட் அது. அந்த விளக்கங்கள் அவ்வளோதான். அது கடவுளுக்கு மேலே நான் கொடுத்துருங்கன்னு அர்த்தம். அந்த விளக்கங்கள் தாய் சஞ்சலமும் இருக்குது, மனைவி சஞ்சலமும் இருக்குது. தாய் சஞ்சலம் இருக்குது, மனைவி சஞ்சலம் இருக்குது. சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோன்ற ஒரு சிந்தனை இருக்குது. மனசில் எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. திருமணம் ஆகாதவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் நடத்தி வைக்கிற மாதிரி முதல்ல கிரகம் இருக்கணும். அதுவும் இன்றைக்கி 2025. இன்றைக்கி உங்களுக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தாலே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். நல்லா இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். உங்களுடைய சமூகமே பகையாக இருக்கும். 3 ஏப்ரல் 2025 6 ஜூன் 2025 கூட்டு வியாபாரத்தினால ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பீங்க. கூட்டு வியாபாரம், அந்த கூட்டு வியாபாரத்தின் மூலமாக ஏதாவது நன்மை செய்யலாமா? ஒரு அற்புதமான காலம். ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல் விஷயம், அதன் மூலமாக ரொட்டேஷன் பண்ணுவீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு ரொட்டேஷன் பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு 6ன்ற தொகையில் பணம் வரும். அது 600, 6000, 60,000, 1,50,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். உங்கள் ஜாதகம் மிகப்பெரிய தனயோக ஜாதகமாக இருந்தால் 1.5 கோடியே கூட வந்துடும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசுவரிடம் ஆணி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமை 6:43 AM முதல் 16 ஜூலை 2025 புதன்கிழமை 5:30 PM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன துலாம் ராசி அன்பர்களே, நானும் 2018 விளம்பி வருடத்தில் யூடியூபுக்குள் இத்தோடு 8 ஆண்டுகள் முடிந்து 9வது ஆண்டு. என்னை பற்றி நான் ஏன் ஜோதிடம் தெரிந்து கொண்டேன், எதற்காக எல்லாவற்றையும் கூறிவிட்டேன். இது மாத ராசி பலன் என்றாலும் அவ்வப்போது இந்த ஜோதிடம் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது, எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது, இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற யூசர் மேனுவலை நான் அவ்வப்போது தருவது வழக்கம். இதற்கு முன்பு உயிரியல், வாழ்வியல், வரன்முறை, சட்டமே ஜோதிட மெய்யியல் என்ற பகுதியிலும் தந்தேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறேன். பொதுவாக இந்த ஜோதிடம் 1 கோடி பேர்களில் ஒருவருக்கு தான் புரியும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஜோதிடத்தை நான் எதற்காக தெரிந்து கொண்டேன், ஆசைதான் காரணம்.
பெரிய பெரிய ஆசைகள் எனக்கு இளமையில் 4 வயதில் இருந்தது. 5 நட்சத்திர விடுதியை கட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்கு 4 வயதில் வந்தது. சினிமா கூட 2ஆம் பட்சம்தான் எனக்கு, அது முதல் பட்சம் கிடையாது. முதல் பட்சமே எனக்கு 4 வயதில். நீ என்னவாக ஆவாய் என்று என்னை கேட்டபோது என்னுடைய பாட்டியார் அவர்கள் நான் 5 நட்சத்திர விடுதியை கட்டி அதிலே ஒரு ஆல்கஹாலிக் பார் வைப்பேன் என்று 6 வயதில் சொன்னவன். 5 நட்சத்திரம் ஓட்டல் கட்ட வேண்டும் என்றால் என் தகப்பனார் ஒரு சாதாரணமான அரசு ஊழியர். அவர் இறக்கும்பொழுது 1997ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி இறக்கும்போது அவருடைய சம்பளம் 3000. எங்களுக்கென்று ஒரே ஒரு சொந்த வீடு ஒரு 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருந்தது. இந்த ஒரு பொருளாதார பின்புலத்தில் இருந்து வந்த நான் 5 நட்சத்திர ஓட்டலை கட்ட வேண்டும் என்று 5 வயதில் சொல்கிறேன். இப்போது 5 லட்சம் இப்போது ஒரு சாதாரணமான பிலோ மிடில் கிளாஸில் இருக்கும் ஒரு 5 வயது சிறுவன் 5 நட்சத்திர ஓட்டல் கட்ட வேண்டும் என்ற ஆசை 5 வயதில் வருகிறது என்றால் அவன் நேராக அம்பாள் உபவாசம் செய்தால் 5 நட்சத்திர ஓட்டல் கட்ட முடியுமா? இயேசுவே பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே என்றால் 5 நட்சத்திர ஓட்டல் கட்ட முடியுமா? பள்ளிவாசலில் சென்று அல்லாவை நீங்கள் தொழுதால் 5 நட்சத்திர ஓட்டல் கட்ட முடியுமா? அவையெல்லாம் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் ஜோதிடம் என்பது உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்லிவிடும். பிறகு எனக்கு ஒரே குழப்பம். நாட்கள் ஆகிறது, 7 வயதாகிறது, 8 வயதாகிறது, 9 வயதாகிறது, 10 வயதாகிறது. இந்த ஆசை இன்னும் அதிகமாகிறது. அப்பொழுதுதான் நான் ஒரு நாள் என்னுடைய ஆயுட்கால ஜாதகத்தை எழுதிய சாம்பசிவ புத்தகத்தை படிக்கும்போது மனோகாரகன் சந்திரன் உச்சம் பெற்று அங்காரகன் பார்த்து குரு பார்த்ததால் உயர்வான யோசனைகள். அப்படி என்றால் பிலோ மிடில் கிளாஸில் இருக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு 5 நட்சத்திர ஓட்டலை கட்ட வேண்டும் என்ற ஆசை வருகிறது என்றால் அதுதான் உயர்வான யோசனைகள். அப்போதுதான் தெரிந்தது என்னுடைய ஆசைகளுக்கும் என்னுடைய ஆயுள்கால ஜாதகத்திற்கும் தொடர்பு உண்டு. இந்த ஜாதகம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்களை வைத்து எழுதப்பட்டது. பிறகு என் ஆசைகள் என்னால் வரவில்லை. அது அந்த கோள் மனதை ஆளும் சந்திரன் உச்சமாக இருப்பதால் அது வருகிறது. உயர்வான யோசனை இதுவரையிலும் தான் தெரிஞ்சது. பின்னாடி நான் ஜோதிடம் பழகும்போது 5 நட்சத்திர ஓட்டலை கட்டுபவர் யார் என்று நான் ஒரு பத்திரிகை, அது ஒரு பிரபல மாத பத்திரிகை. அதற்கு என்ன கிரகம் என்றால், ஒன்று சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக இருக்க வேண்டும், அல்லது சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கும்போது அங்காரகன் விருச்சிகத்தில் ஆட்சி பெற வேண்டும், அல்லது அங்காரகன் மகரத்தில் உச்சமாக இருக்கும்போது கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெற வேண்டும். இந்த அமைப்பு உள்ளவர்கள் 5 நட்சத்திர விடுதியை கட்டுவார்கள்னு இருக்கு. அப்போ இது இந்த விதி நான் பிறப்பதற்கு முன்பே பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஏனென்றால் திரேதாயுகத்தில் ஜோதிடம் இருந்துள்ளது. திரேதாயுகம் என்பது கலியுகம் ஆரம்பித்து 5300 வருடம் 200 வருடம் ஆகிறது. பிறகு துவாபர யுகம் 8,64,000 வருடம். அதற்கு முன்பு 12,96,000 வருடம் திரேதாயுகம். அப்படி என்றால் இன்றிலிருந்து ஒரு 10 லட்சம் ஆண்டுகள் தள்ளி போகிறது. ஏனென்றால் அப்போ தான் ராமன் பிறந்தான். அப்போ தான் ராமனுக்கு நட்சத்திரம் எழுதி வச்சுருக்காங்க, புனர்பூச நட்சத்திரம், ராம நவமின்னு. நவமி தேதியில் பிறந்தார் அவர். அப்போ 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே சந்திரனும் செவ்வாயும் வலுப்பெற்று ஒருத்தரை பார்த்துக்கிட்டா சந்திரமங்கல யோகம். அதுக்கு தான் 5 நட்சத்திர ஓட்டல்னு ஒரு பிரபல மாத பத்திரிகையில் வருது. அந்த ஜோதிடரும் பிரபலமானவர். எம்ஜிஆருக்கெல்லாம் ஜோசியம் பார்த்த ஜோதிடர் அவர். ஆஸ்தான ஜோசியர். ஒரு நாள் பார்த்துட்டு வர்றது கிடையாது. புருக்லின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் தங்க வைக்கப்பட்டிருக்கும் போது அவரை பார்க்கறதுக்கு ஃப்ளைட்டில் இவர் ஜானகியம்மா ஆரம்பிரப்பன் போனாங்க. அந்தளவுக்கு நெருக்கம் எம்ஜிஆரோடு. அப்போ தான் புரியுது யார் ஜோதிடத்தை அக்கு வேறு ஆணி வேறாக தெரிந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜாதகத்தில் இப்படி உயர்வான யோசனைகள் வரக்கூடிய முதல்ல சந்திரன் பலமாக இருக்கும். அந்த சந்திரன் தான் மனசுக்கு அதிபதி. அந்த மனசுக்கு அதிபதி பலமாக இருந்தால் மட்டும் பத்தாது. அந்த சந்திரன் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய
விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. போன பிறவியில் எதை சாதித்தானோ அந்த சாதனைகளுக்குரிய சூரியன், அந்த சாதனைகளுக்குரிய பூர்வ புண்ணியாதிபதியின் சேர்க்கையிலோ சாரத்திலோ இருக்க வேண்டும். எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஆக இந்த ஜோதிடத்துக்குள்ளே இப்போ நான் இந்த விளக்கத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, கடந்த 8 வருஷமாக நீங்களும் 1,00,000 பேர் பார்த்தவங்கள நான் இப்படி நிறைய உண்மைகளை சொல்லி 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 இன்றைக்கி 3,000 பேர் பார்க்குறீங்க. அப்போ அந்த 1,00,000 பேர் ஏன் போனாங்க? அந்த 1,00,000 பேர் வாழ்க்கை இதிலேயே தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. இதிலேயே நம்ம லைஃப் இருக்குது. இப்படி மேருஜி சொல்லிக்கிட்டே இருந்தாலே நம்ம கிருஷ்ணர் அவள் பொரிய வாயில் போட்டு அப்படி மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக குசேலன் கோடீஸ்வரனான மாதிரி ஆயிடுவாங்கன்னு நினச்சாங்க. அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்ல. உங்களுடைய ஜாதகம் இப்போ நான் சொன்ன பாருங்க, 4 வயசில் எனக்கு ஒரு கற்பனை வருது. அந்த கற்பனைக்கான கிரக அமைப்பு எனக்கு இருக்குது. அதனால தான் அது வந்தது. 4 வயசில் இந்த குழந்தைக்கா ஜோசியம் தெரியுமா? பின்னாடி 15-12 வயசில் படிக்கும்போது அது உண்மையாகுது. பிறகு தான் இது எப்போ அந்த 5 நட்சத்திர ஓட்டலை நான் கட்டுவேன் அப்படின்றதுக்கு தான் நான் அக்கு வேறு ஆணி வேறாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதே நான் ஏற்கனவே ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தேன்னா இதை நான் தெரிஞ்சிக்க மாட்டேன். ஈஸியாக அந்த 100 கோடியை வச்சுக்கிட்டு நான் அதை 1000 கோடி ஆக்கிறதுக்கான வேலையை இறங்கிட்டு இருப்பேன். ஆனால் நான் பிலோ மிடில் கிளாஸ்லேருந்து வந்ததுனால எனக்கு 4 வயசில் ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்துக்கான கிரகமைப்பு இருக்குதுன்னா இதில் ஒரு அறிவியல் இருக்குது, இதில் ஒரு கணிதம் இருக்குது, இதில் மைத்தடவர வித்தை கிடையாது. அப்போ இதை நாம் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டால் நாம் அந்த 5 நட்சத்திர ஓட்டல் கட்டுறதுக்கான பணத்தை சம்பாதிப்போமா, சாகிறதுக்குள்ளே சம்பாதிக்க மாட்டோமா? அது மட்டும் இல்லை, சந்திரமங்கல யோகம் இருந்தால் 5 நட்சத்திர ஓட்டல்னு ஒன்று தான். அதுக்கப்புறமா அதிலேயே சந்திரன் உடலுக்கு அதிபதி, செவ்வாய் ரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்களுக்கு, அப்போது லேபரட்டரி, அப்புறம் நாட் ஓன்லி சந்திரமங்கல யோகத்துக்கு 5 நட்சத்திர ஓட்டல் மட்டும் கிடையாது, நிறைய கட்டிடங்கள், நிறைய நிலபுலங்கள், நிறைய லேண்ட் வாங்கி போடுறது. அப்புறம் பின்னாடி 2013 ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் 300 ஏக்கரால் பண்ணணும்னு கொண்டு போய் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கட்டிடங்கள், பலமான கட்டிடங்கள். இதுவரை உலகத்திலே அப்படி ஒரு டிசைன் கிடையாது மேரு வடிவத்தில். அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் விளம்பரங்களில் போட்டிருக்கேன், வெப்சைட்லேயும் இருக்குது. அதனால தான் கர்க்க மெகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, அபரிமிதமான பொருள் செல்வத்தை அடைய வேண்டுமென்றால் ஒரு ஜோதிடன் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னார். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லலை, ஜோதிடர் இல்லாத ஊர். அப்போ அவன் தான் சொல்லிடுவான் அவனுக்கு, அப்பா நீ அபரிமிதமான செல்வத்தை அடைய முடியாது. காலத்தை வீணாக்கி காலத்தில் கல்யாணம் பண்ணி குள்ள குட்டியை பார்க்காம, ஆமாம் நாம் அபரிவிதமான செல்வத்தை அடைவோன்னு 60 வயசு வரல நீ காத்திருந்தீனாக்கா அட்லீஸ்ட் 30 வயசு நடக்க வேண்டிய கல்யாணமும் நடக்காமல் போயிடும். அப்புறம் உனக்கு கொல்லி போடுறதுக்கே ஆள் இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு ஜோசியம் சொல்லிவிடுவான். இல்லை அபரிமிதமான பொருள் செல்வத்தை நீ ஈட்டுவியா, உன் ஜாதகத்தை பார்த்துட்டு அபரிமிதமாக பொருள் செல்வத்தை நீ ஈட்டு போ, முயற்சி பண்ணு அப்படின்னா போய் முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களான்னு உங்களை கேட்குறேன். இந்த 3000 பேர் பார்க்குறீங்களே, நீங்கள் அந்த மாதிரி எங்கிட்ட ஜாதகம் பார்க்காம இருக்க மாட்டீங்க. இந்த 3000 பேருமே எங்கிட்ட பார்க்காம இருக்க மாட்டீங்க. அந்த 3000 பேரில் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, 10 பேர் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது உங்களுக்கு சில பேருக்கு நடந்திருக்கலாம், சில பேருக்கு நடக்காமல் இருக்கலாம். நடக்காமல் ஏன் இருக்குதுன்னா நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஜோசியருக்கு என்ன வலிப்பு வந்தது, எனக்கு என் ஜாதகம் ஏன் வேலை செய்யலைன்னு நான் தான் ஆராய்ச்சி பண்ணுவேன். எனக்கு என் ஜாதகம் வேலை செய்யலைன்னா ஜோசியர்கிட்ட போய், என் குருநாதர்கிட்ட போய் எனக்கு ஏன் வேலை செய்யலைன்னு நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள், நான் சொல்ல முடியும். அவனுக்கு வேலை வெட்டி கிடையாது. உங்களுக்கு நானே கூட சொன்ன ஜோதிட பலன் பலிக்காமல் இருந்ததுனாக்கா அதில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்குன்னு நீங்கள் நூல்கள் வாங்கி படிக்கணும், ஜோதிட நூல்கள் வாங்கி படிக்கணும். இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. படித்து இதுதானா இதுதானான்னு தெரிஞ்சுக்கணும். என் குருநாதர்கள் எனக்கு சொல்லத்தான் செஞ்சாங்க. அதை எப்படி வேலை செய்யணுன்றதுக்கு நான் தான் இன்டெப்த்தாக போய் பல 100 ஜோதிட நூல்களை படித்து, பலவிதமான நூல்களை படித்து, ஆமாம் நான் எடுத்தவொடனே எப்படி தெரியுமா படிப்பேன், என்னை உயர்வாக அடித்து வச்சுக்கிட்டே படிக்க மாட்டேன். முதல்ல
எனக்கு 10 உயர்வுகள் வந்தால் கூட அதில் ஒரே ஒரு தாழ்வு பாயிண்ட் வந்ததுன்னா அந்த தாழ்வு பாயிண்ட்டு தான் நான் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த 10 நல்ல பாயிண்ட்டை வச்சு நான் சந்தோஷப்பட மாட்டேன். அந்த ஒரு பாயிண்ட்டு ஏன் வந்து தாழ்வு பாயிண்ட் வந்தது, அது ஏன் நெகட்டிவாக வந்தது, ஐயோ அப்போ நம்ம எங்கேயோ ஒரு ஓட்டையில் வந்து நம்ம காசெல்லாம் போயிடுமே, நம்ம பணமெல்லாம் போயிடுமே, நம்ம உழைப்பெல்லாம் போயிடுமே. இப்படி கற்றுக்கிட்டவன் ஜோதிடம். அதனால தான் கடவுளை விட மேலானவன்ற கமெண்ட்டை வாங்கியிருக்கேன். போன மாதம் கூட ஒருத்தர் போட்டிருக்கார் துளாராசி, குருஜி நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 நடக்குது. 100க்கு 100 என்ன நடக்கும்? நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் கட்டிடுவீங்களா? உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது யோகம் இருந்தால் தான் நடக்கும். என் ஜாதகத்தில் யோகம் இருக்கிறதுனால நான் சொல்கிறது 100க்கு 100 நடக்குதுன்னா அவை எல்லாமே உங்களுக்கு அந்த மாதம் ஓட்டுறதுக்கான பணம் வரலாம், இல்லை அந்த மாதம் ஏதாவது டைவர்ஸ் வரலாம், இல்லை அந்த மாதம் ஏதாவது மனைவி உங்களை விட்டு பிரியலாம், இல்லை விபத்து வரலாம். இதுவா முக்கியம்? உங்கள் ஜாதகத்தில் எந்த கோள் ஆக்கப்பூர்வமான பலத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து என்னுடைய கூகுள் மீட் கிளாஸில் சேர்ந்து பயிற்சி எடுக்கணும். உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமும் யோகமாக இருந்திருக்காது. இருந்திருந்தால் நீங்கள் இந்நேரம் வந்திருப்பீங்க கூகுள் மீட் கிளாஸில். அவ்வளோதான் விஷயம். படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டாலும் ஒன்று தான், போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். ஆக இந்த ஜோதிட கலைக்குள் வந்து தன்னை அக்குவேறு ஆணிவேராக தெரிந்து கொள்பவர்கள் அனைவருமே தங்கள் முயற்சி வீணான முயற்சியா அல்லது தங்கள் முயற்சிக்கு பலன் உள்ளதா, அவ்வளோதான் விஷயம். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் 50,000 ரூபாய் போட்டு ஆரம்பிக்கிற வியாபாரத்தில் கூட படிப்படியாக மேலே வரலாம், இல்லை அந்த 50,000 போயிடும். இதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வெறும் 50,000 ரூபா போட்டு ஒரு மூலதனம் போட்டிங்கனாலும் போய்டும். ஏன்னா நம்ம கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன தான் தலையை உடைச்சிக்கிட்டாலும் அங்கிருந்து நமக்கு எந்த விதமான நம் ஜாதகத்திற்கு தேவையான பாயிண்ட்டுகள் வராது. அது ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். இன்னொன்று, காசு பணத்துக்காக கோயிலுக்கு போகவே கூடாது. காசு பணத்துக்கு மேலே ஒரு இன்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகத்தான் கோயிலுக்கு போகணும். காசு பணத்துக்கு மேலே ஒரு இன்பத்துக்காக தான் தெய்வத்தை வாழணும். கடவுள் வந்து உங்களுக்கு காசு பணத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அவருன்னு வந்து MBA ஃபைனான்ஸு மார்க்கெட்டிங்கை படிச்சுட்டு உட்காந்துருக்காருங்க. கடவுளுக்கு MBA ஃபைனான்ஸ் தெரியுமா, மார்க்கெட்டிங் தெரியுமா? நீங்கள் தான் மார்க்கெட்டிங்கு ஃபைனான்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வியாபாரம் பண்ணணும். மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும் வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகிட முடியுமா? உங்களுடைய ஊழ்வினையை போய் எங்கே தெரிஞ்சுப்பீங்க? திருவள்ளுவர் கூட ரொம்ப நல்லா வக்கனையாக சொல்லிட்டு போயிட்டார், ஊழில் பெருவெளி யாவுல தான் முந்தினாலும் தன்னையும் முந்துரும் ஊழுன்னு. அந்த ஊழை போய் எங்கே தெரிஞ்சுப்பீங்க? ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ உன்னுடைய பூர்வ புண்ணியம், ஊழ்வினைன்றது பூர்வ புண்ணியம்தான். உன்னுடைய பூர்வ புண்ணியத்தை நீ ஜெயிச்சிடலான்னு நினச்சினாலும் அந்த பூர்வ புண்ணியம் தப்பாக இருந்ததுன்னா வேறு பக்கம் வந்து உன்னை தோல்வி பெற செய்யும் அப்படின்னு அர்த்தம். உன்னை தோல்வி பெற செய்யும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஊழ்வினையை போய் திருக்குறளை தெரிஞ்சிக்க முடியுமா? அந்த 5ஆம் இடத்தை தெரிஞ்சுக்கணும், 5க்கு அதிபதியுடைய லட்சணத்தை தெரிஞ்சுக்கணும், 5க்கு லட்சணத்தை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து கொள்ளாமல் வெறும் ராசி பலனை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த பணவர நாட்களில் கஞ்சி குடிக்க காசு வரும். அது கூட யோக தசாபுக்தி கேந்திர கோணாதிபதி சேர்க்கையில் தசை நடக்கிறவனு தான் பணவர நாட்களில் பணமே வரும். அதையே நான் அங்கேயே சொல்லியிருக்கேன். அதுவும் தெரியாமல் கமெண்ட் போடுறாங்க எனக்கு பணம் வரலன்னு. உங்களுடைய நாளைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கும் ராசி பலனுக்கும் முதல்ல தொடர்பே கிடையாது. இன்னைக்கு என்ன நடக்குது அதுதான் ராசி பலன். இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய
12 பாவங்கள் இருக்குல்ல, அந்த 12 பாவங்களில் இருக்கக்கூடிய இன்னைக்கு 12 பாவங்கள் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் வெளிப்படும். நாளைக்கு நான் வீடு கட்டுவேன்னா ராசி பலனில் இல்லை, நாளைக்கு சொத்து சேர்ப்பேன்னா ராசி பலனில் இல்லை, நாளைக்கு நான் கடன் அடைப்பேன்னா ராசி பலனில் இல்லை, நாளைக்கு என் பொண்டாட்டி நகை வாங்கி கொடுப்பேன்னா ராசி பலனில் இல்லை. அதெல்லாம் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நடக்குகின்ற கிரக பலங்கள், கிரக ராஜயோகங்கள், கிரக சேர்க்கை, ஆமாம், கேந்திர கோணவை சேர்க்கையில் தசை நடத்தல், ஆமாம், அதுவும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 விதிகள் இருக்கணும். ஒரு காலத்தில் இந்தியாவோட நிலம் ஜாஸ்தி, மனிதர்கள் கம்மி. இன்றைக்கி இந்தியாவோட நிலம் கம்மி, மனிதர்கள் ஜாஸ்தி. 150 கோடி பேர் ஜனத்தொகை. ஒட்டுமொத்த உலக நிலப்பரப்பில் நம்ம இந்தியா கிட்ட இருக்கிறது 14.2 தான். 14.2 வச்சுக்கிட்டு 150 கோடி பேருக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இதுவே கிட்டத்தட்ட சமீபத்தில் நான் பார்த்தேன், பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஒரு சிறு பேட்டியை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். 60 கோடி, அதாவது 150 கோடி பேரில் 60 கோடி பேர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்களாம். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ப்ராக்ரெசிவை பற்றி பேசினாலோ, நீங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசினாலும் என்ன தெரியும்னு கேட்குறாரு அவர். 60 கோடி பேர், ஆமாம், வெறும் 100 rupees பெர் டே. சேனிங் பெர் டே 100 rupeesனால் மாதம் 3000 தான். 60 கோடி பேர், 150 கோடி பேரில். அதனால் இப்போது உங்களுக்கு உண்மையிலேயே ராஜயோக ஜாதகமாக இருந்து ஒரு ஜோசியர், என்ன மாதிரி ஒரு ஜோசியரே உங்களுக்கு ராஜயோக ஜாதகங்க, நீங்கள் தைரியமாக இறங்கலாங்க, ஒரு தொழில் தொடங்குங்கன்னா கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம். அதுக்கு 32 பல்லுக்கு நடுவில் எப்படி நாக்கு உள்ளே பூந்து வருதுன்ற மாதிரி உங்கள் ஒட்டுமொத்த ஜாதகத்தில் 12 பாவாதிபதி, 12 பாவாதிபதிகளுடைய அதிபதிகளுடைய பலம், பலவீனம், இதையெல்லாம் ஒரு 3 ஆண்டுகள் பயிற்சி எடுத்து, அதுக்கப்புறமா நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு பாயிண்ட்டை ஜோதிடத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் கண்டுபிடிச்சி, அந்த பாயிண்ட்டு தான் உங்களை சாகரவர்களும் காப்பாற்றும். எனக்கு சிவா மேனான்ட்ட 10 வருஷம் பேசுனது, அருணாச்சலத்திட்ட 10 வருஷம் பேசுனது, சாம்ப சிவனுக்கு லைஃப் ஜாதகம் எழுதி வச்சது எல்லாத்தையும் படிச்சுட்டு அவங்க சொன்னது மட்டுமே என்னை காப்பாற்றலை. அதுக்கப்புறம் நான் என் ஜாதகத்தில் புது புது பாயிண்ட்டுகள் அவங்க சொல்லாததெல்லாம் எடுத்தேன். அதுதான் இன்னையவரில் எனக்கு கஞ்சி ஊற்றுது. இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. கடந்த 10 வருஷமாக எனக்கு அதுதான் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கு. நான் அந்த மாதிரி பாயிண்ட்டுகள் எடுத்ததே 2015 தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த 15 தான் நான் அந்த மாதிரி பாயிண்ட்டையே எடுத்தேன். இன்னமும் நான் ஜோதிட நூல்கள் படிச்சுக்கிட்டே இருப்பேன். காரணம் என்னென்னா, அந்த மாதிரி பாயிண்ட்டுகள் அந்த மாதிரி சாதாரண பாயிண்ட் இல்லை. அது நான் 2015 எடுத்தது. அதை வச்சு தான் கடந்த 10 வருஷமாக நான் பல லட்சம் ரூபாய்கள், சில லட்சங்களும் கிடையாது, வருஷத்துக்கே பல லட்சம் ரூபாய்கள் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பாயிண்ட்டை வச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் அது உங்களால் புரிஞ்சு அதை பயன்படுத்திக்கவே முடியாது. அது ஒரு குருவின் அருகாமையில் இருக்கும்போது தான் மெல்ல மெல்ல அதை பற்றி நான் உங்களுக்கு பேச ஆரம்பிப்பேன். இப்போ கூட கூகுள் மீட் கிளாஸில் மாணவர்கள் வராங்க. ஆனால் எனக்கு என் குருநாதரிடம் போகும்போது இருந்த ஆர்வம் அவங்களுக்கு இல்லை. நான் சில குறிப்பிட்ட நூல்களை வாங்குங்கன்ற 2 வருஷம் கூகுள் மீட் கிளாஸ் நடத்திட்டேன். கிட்டத்தட்ட 20 கூகுள் மீட் கிளாஸை அப்லோடு பண்ணிட்டேன். இன்னும் அப்லோடு பண்ணாதது ஒரு 30-40 இருக்குது. யாருமே இந்த 2 வருஷத்துக்கு நான் சொன்ன சில புத்தகங்கள்லாம் வாங்குங்கன்னா வாங்கவே இல்லை. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, அவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் உண்மையிலேயே யோகம் இருந்திருந்தால் வாங்கியிருப்பாங்க. யோகம் இல்லை, வாங்கலை, வேற ஒன்று, சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். என் ஜாதகத்தில் யோகம் இருந்தது, நான் வாங்கினேன். அதனால தான் பகவான் ஓஷோ சொல்வார், வங்கி கணக்கும் உங்கள் வாழ்க்கை கணக்கும் ஒன்றாகவே தான் இருக்கும்.
நீங்கள் ஒவ்வொரு பிறவிலையும் ஏதாவது ஆக்கப்பூர்வமான கலையை கற்றுக்கொண்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தால் அதற்கேற்ற செல்வம் தான் வரும். எல்லாரும் தான் ஞானி. ஓஷோக்கு மட்டும் ஏன் 93 ரோல்ஸ் ராய்ஸ் கொடுத்தான்? அவர் மனித வாழ்க்கைக்கு தேவையான சகல பரிமாணங்களிலும் அவர் கொடுத்த விளக்கங்களுக்கு தான் காசு கொடுத்தான். சும்மா ஒன்றும் கொடுத்துடல தூக்கி. ஒருத்தர் பேக்கெட்லேருந்து 100 ரூபாய் இன்னொருத்தர் பேக்கெட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதே திறமையின் அடிப்படையில் தான் ட்ராவல் ஆகும். ரைட், இவர் கொடுக்கலாம் 200 ரூபாய். ஒரு கமெண்ட்டு போடுறாங்கன்னா கூட சும்மா கிடையாது. அந்த கமெண்ட்டுக்கு இப்போ நான் கடவுளை விட மேலானவன்ற கமெண்ட்டை வாங்கினேன்னா என் வாயிலிருந்து வந்த விளக்கங்களுக்காக கொடுக்கப்பட்ட கமெண்ட் அது. அந்த விளக்கங்கள் அவ்வளோதான். அது கடவுளுக்கு மேலே நான் கொடுத்துருங்கன்னு அர்த்தம். அந்த விளக்கங்கள் 93 ரோல்ஸ் ராய்ஸ் சும்மா கொடுத்துட்டு போயிடுவாங்களா? வச்சுக்கிங்க நீங்கள் 84 ஸ்கொயர் மேலில் நீங்கள் ஆசிரமம் வச்சுக்கிங்க. நான் அவன் டப்புன்னு சொத்தை எழுதி வச்சுருவேன்னா அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய பக்தர்கள் கேட்ட கேள்விக்கான விளக்கங்கள் அதை புக்காக போட்டு புக்கு வெளியே போகும்போது பற்றி எரிஞ்சுது உலகமே. அப்படி தான் இந்த ஜோதிட உலகத்தில் நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய கூகுள் மீட் கிளாஸ் 50லையும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அவையெல்லாம் புத்தகமாக வந்தால் நிச்சயம் பற்றி எரியும். இதெல்லாம் ப்ராக்டிஸிங்லாம் தெரிஞ்சிக்க முடியாது, ராசி பலன்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் சரி, ரைட். இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தாய் சஞ்சலம், மனைவி சஞ்சலம், தாய் சஞ்சலமும் இருக்குது, மனைவி சஞ்சலமும் இருக்குது. தாய் சஞ்சலம் இருக்குது, மனைவி சஞ்சலம் இருக்குது. சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோன்ற ஒரு சிந்தனை இருக்குது. மனசில் எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒளி வருது. கடன் வாங்கி தான் இந்த மாதம் நடத்த வேண்டியதாக இருக்குது. வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம் அப்படின்ற சிந்தனை சில பேருக்கு இருக்குது. வாயை திறந்தாலே ஆவி தான் பேசுது, நீங்கள் பேச மாட்டீங்க. உங்கள் வாயிலிருந்து ஆவி தான் பேசுது, நீங்கள் பேச மாட்டீங்க. எதையாவது கடனை வாங்கி இந்த மாதம் வண்டி ஓட்டுறதுக்கு தான் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் நடத்தி வைக்கிற மாதிரி முதல்ல கிரகம் இருக்கணும். அதுவும் இன்றைக்கி 2025. இன்றைக்கி உங்களுக்கு 7ஆம் இடம் நல்லா இருந்தாலே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். நல்லா இல்லைனாக்கா ரொம்ப கஷ்டம். காம்ப்ரமைசிங் மேரேஜ் தான் பண்ணிக்கணும். காம்ப்ரமைசிங்னா என்ன அர்த்தம்? நீங்கள் விரும்பின ஏதோ ஒன்று அங்கே இருக்காது. அதனால் அடிப்படை ஜாதகத்தில் 7ஆம் இடம் பலமாக இருந்து 7க்கு அதிபதியும் பலமாக இருந்து இப்போ நடைமுறையில் ஒரு கேந்திர கோணாதிபதி திசை நடப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடந்தே விடும். இந்த மாதம் நடக்குது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, நடக்குது. ஆமாம், அடுத்த 10 மாதத்துக்குள்ளே நடக்குது. அதில் இந்த மாதத்துலேயும் வாய்ப்பு உண்டு. காமம் தலைக்கு ஏறத்தான் செய்யும். பிறகு முத்தான 4 பலன்கள் கடந்த காலத்திலேருந்து வர 3 ஏப்ரல் 2025 6 ஜூன் 2025 யார் ஜாதகத்திலெல்லாம் 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் எதிர்பாலினம் விட்டுட்டு போயிட்டுருக்கோம். பிறகு 6 ஜூன் 2025 ஆமாம், நாட் ஓன்லி எதிர்பாலினம் மட்டும் கிடையாது, உங்களுடைய சமூகமே பகையாக இருக்கும். 3 ஏப்ரல் 2025 6 ஜூன் 2025 எதிர் வீட்டுக்காரன் கூட சண்டை வந்திருக்கும், சகோதர சண்டை வந்திருக்கும், குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறை வந்திருக்கும், கடன் வாங்கி குடும்பம் நடத்துகிற மாதிரி இருக்கும். பிறகு 6 ஜூன் 2025 28 ஜூலை 2025 இந்த காலகட்டம் கூட்டு வியாபாரத்தினால ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பீங்க. கூட்டு வியாபாரம்
அந்த கூட்டு வியாபாரத்தின் மூலமாக ஏதாவது நன்மை செய்யலாமா, கூட்டு சேர்ந்து ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா அப்படின்ற சிந்தனைகள் இருக்கும். மேலும் ஒரு நண்பன், அவர் மூலமாக சில நன்மைகள், அவர் அரசியல்வாதியாகவும் இருக்கலாம். பிறகு 22 ஜூன் 2025 டு 22 ஜூன் 2025 30 ஜூலை 2025 இந்த மாதம் எண்டு வரலுமே வச்சுக்கிங்க, ஜூலை வரலும் ஒரு அற்புதமான காலம். ஸ்பெக்குலேஷன், கொடுக்கல் வாங்கல் விஷயம், அதன் மூலமாக ரொட்டேஷன் பண்ணுவீங்க. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு ரொட்டேஷன் பண்ணுவீங்க. அந்த ரொட்டேஷன் பண்ணி வாழ்க்கையை நடத்துவீங்க. இந்த நேரம்தான் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளை கூட வெளிநாடு போகிற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கும் அதிகாரம் உண்டு. எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. படிக்கும் மாணவர்களுக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி ஏற்படக்கூடிய காலம் 22 ஜூன் 2025 30 ஜூலை 2025. பிறகு 29 ஜூன் 2025 26 ஜூலை 2025 இந்த காலகட்டம் தான் திடீர் அதிர்ஷ்ட காலகட்டம். திடீர்னு ஒரு 6 என்ற தொகையில் பணம் வரும். அது 600, 6000, 60,000, 1,50,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். உங்கள் ஜாதகம் மிகப்பெரிய தனயோக ஜாதகமாக இருந்தால் 1.5 கோடியே கூட வந்துடும். அது அடிப்படை ஜாதகம் பார்த்துக்கணும். பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் கடந்த 10 வருடங்களாக தரப்படுகிறது. அதையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த மாதத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை கூறினேன். நாளைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றது இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு
அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.